ஸ்க்ரீன் மேலே இருக்கிற இந்த ஹோலி விண்டோ அப்படின்ற டைட்டில் கீழே இருக்கிற இந்த விஷுவலை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஒரு ஸ்ட்ரிப் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபுல்லாக ரவுண்டட் பண்ணிடலாம். இந்த ரேடியோ பட்டன் மாதிரி இருக்கிற ஐக்கன் மேலே கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ரவுண்டாக வரணும். லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆங்கிளில் வந்து 90 அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டு காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இது ரெண்டும் ஃபில் ஆகிருக்கு, நன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஒரு ஸ்கொயரை ட்ரா பண்ணிக்கலாம். லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த தரம் 45 டிகிரி வேல்யூ என்டர் பண்ணிவிட்டு காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ரெண்டையும் நாம் வந்து கலர் மாற்றிக்கலாம். இப்போ வந்து பென் டூல் எடுத்துக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரோக்கை ட்ரா பண்ணுங்கள். இப்போ வந்து இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்படி ரீசைஸ் பண்ணும்போது கிராஸாக போக வாய்ப்பு இருக்குது. ஆகையினால ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதே நேர்கோட்டில் அந்த ஸ்ட்ரோக் வந்து ட்ராவல் ஆகும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே நமக்கு சென்டர் பாயிண்ட் விசிபிளாக இல்லை. வயர் ஃப்ரேம் வியூக்கு போவோம். இங்கே சின்ன எக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கே வந்து கர்சரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். 90 டிகிரி என்டர் பண்ணிவிட்டு காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் டி ட்வைஸ் பண்ணுங்கள், 2 தரம். ப்ரிவ்யூ மோடுக்கு வருவோம், கண்ட்ரோல் ஒய். இப்போ இந்த ஸ்ட்ரோக்குகளை மட்டும் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றா. இப்போ குரூப் பண்ணிக்கலாம். இதை ஒரு காப்பி பண்ணி அதே இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் வந்து ஃப்ளிப் ஹாரிசன்டல் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபில் இருக்குது, அது நன் பண்ணிக்கலாம். ஒயர் ஃப்ரேம் மோடுக்கு மறுபடியும் போவோம். லெட்டர் எல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இங்கேருந்து ஒரு சர்க்கிளை ஒரிஜினேட் பண்ணுங்கள். இந்த கிராஸ் செக்ஷனில் வந்து அது டச் ஆகிற மாதிரி பார்த்துப்போம். இங்கே ப்ரிவியூக்கு வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். லெட்டர் கே ப்ரெஸ் பண்ணுங்கள். பெயிண்ட் பக்கெட்டில் இருக்கும்போது, அதாவது லைவ் பெயிண்ட் பக்கெட்டில் இருக்கும்போது நீங்கள் ஆல்ட் ஹோல்ட் பண்ணும்போது ஐ ட்ராப்பர் வந்து ஆக்டிவ் ஆகும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கலர்களை ஃபில் பண்ணிக்குவோம். அதே மாதிரி எல்லா ப்ராசஸையும் ரிப்பீட் பண்ணிக்குவோம். ஃபைனலாக இந்த கலரை எடுத்து ஜூம் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது இன்டர்ஃபியர் ஆகுது. ஆல்ரைட், இப்போ ஆர்ட் ஒர்க் முடிஞ்சது. இது வந்து பெயிண்ட் பக்கெட் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். அதை வந்து நாம் இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அன்குரூப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணி செலக்ட் சிமிலர் பண்ணிக்கலாம். செலக்ட் சேம் ஸ்ட்ரோக் டிலீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குவிக்காக இந்த ஆர்ட் ஒர்க் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம்.